நீங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆமாங்க, ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, டீயோ காஃபியோ இல்ல அதர் கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸோ நீங்க சாப்பாட்டு கூடயோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே எடுத்துக்கும் போது அது உங்க உடம்ப பல விதத்துல பாதிக்குதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ்ல டேனின்ங்கிற காம்பவுண்ட் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, உங்க உடம்புல அயன் அப்சார்ப் ஆகுறத தடுத்துரும். அயன் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுல எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கறத உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தா உங்களுக்கு ரத்தம் குறைஞ்சு உங்களுக்கு ரத்த சோகை இப்படிப்பட்ட நோய்களும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது போக டீ காஃபி கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது அது பின்னாட்கள்ல பிளட் பிரஷர் இதய சம்பந்தமான நோய்கள் முக்கியமா பிசியோலாஜிக்கல் டிபெண்டன்ஸை உண்டாக்கிறோம். அதாவது உங்களுக்கு தலைவலிக்குனாலே டீ குடிச்சாகணும், போர் அடிக்கினாலே காஃபி குடிச்சாகணும், இந்த மாதிரியான டிபெண்டன்ஸுக்கு உங்களை உள்ளாக்கிறோம். இந்த விஷயத்த நீங்க ஏன் மூலமா தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்மளோட டெய்லி கஃபைன் இன்டேக் 300 மில்லிகிராம் தான் இருக்கணும். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 150 ml அப்படிங்கிற மீடியம் கப்புல நீங்க டீயோ காஃபியோ எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. முக்கியமா சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திடுங்க. பிளஸ் மில்க் இல்லாமையோ சுகர் ரொம்ப கம்மியா போட்டோ இல்ல சுகர் இல்லாமையோ பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ குடிக்கிறது நம்ம பாடிக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இப்ப வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கப் ஆஃப் டீ காஃபி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.